ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நிராகரித்து விடாதே என் செல்லமே. உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து நான் உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன். ஒரு நிமிடம் இதை கேள். வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழிகள் இருக்கும். அதே போல உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லை. நான் சொல்வதெல்லாம் சரிதானே? இந்த காலை பொழுதில் உனக்காக உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் என் செல்லமே? உன் வாழ்வில் இருக்கும் இடையூறுகளும் பல சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது. ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல், பக்குவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நல்ல விஷயங்களையும் உன்னிடம் விட்டு சொல்லும். இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். நான் சொல்வது சரிதானே? வான் உயர உன்னை உயரச் செய்யப் போகிறேன். இப்போதே சொல்கிறேன் கேள். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அழகாகும். நீ உன் நினைத்த இலக்கை நோக்கி தொடர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுதுதான் உன் இலக்கு உன் வசமாகும். நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இதை நிராகரிக்காமல் என்னிடம் கேள் என் செல்லமே. ஏனென்றால் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் அல்லவா? என் கரங்களை பிடித்து வரும் வேளையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்றாக தெரியும் உனக்கு. ஆம் செல்லமே, நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் தூக்கம் கூட வராமல் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் நீ விரும்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன் வாழ்க்கை சுமையானதாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு, சிலரையோ மன்னித்து விடு, சில பேர்களை கடந்து விடு. யாரையும் தூக்கி தூக்கி நீ சுமக்க தேவையில்லை. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அதுபோல் சுகமாகவே என்றும் வாழ்க்கை வாழ்ந்து விடவும் முடியாது. இருள் சூழ்ந்தால்தான் வெளிச்சத்திலும் வாழ முடியும். 1000 முறை சிந்தித்து விடு. ஆனால் ஒரே ஒரு முடிவை மட்டும் நீ தீர்க்கமாக எடுக்க வேண்டும். எப்போது என் மீது அதீத பக்தி கொண்டாயோ அப்போதே உனக்கானதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். பலமுறை உன்னை ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றியுள்ளேன். இப்போது கூட உனக்காகவே உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் என் செல்லமே. உனக்கான எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை சண்டைகளை கடினமாக அனுபவித்தாய். கலங்காதே என் செல்லமே, உனக்கான பாதையை நான் காட்டப்போகிறேன். பிறகு பார், நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் வழங்கப் போகிறேன் உனக்கு. மிக விரைவில் நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது. ஆகவே முழு நம்பிக்கையோடு உன் மனதை செலுத்தி என் செல்லமே. நான் கூறும் நல்ல செய்திகளை கேட்டு அதை பின்பற்றி நீ உன் நிதர்சனமான வாழ்க்கையை அமைத்துக்கொள். இன்று உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நல்ல விதமாக நடக்கப் போகிறது என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷத்துடன் உணர்ந்து வாழத் துவங்குபவர்கள்தான் எதிர்காலத்தில் படைக்கும் தகுதியானவர்கள். உன்னை சுற்றி அளவற்ற அன்பும் சந்தோஷமாக இருப்பதாக உணர்கிறாய். அப்படி உணர்ந்து கொண்டே இருந்தால்தான் அந்த இடத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பதை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும் உன் கையில். சந்தோஷம் என்பது உன் மனதில் இருந்து உருவாவதல்ல. அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைதான்.
உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளித்தரும். அது சம்பாதிக்கவும் சாதிக்கவும் மட்டுமே நீ இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நான் சொல்வது உண்மைதானே? அதற்கு மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே நீ பிறந்திருக்கிறாய் என் செல்லமே. உடைந்த மேகங்கள் தான் மழையை கொட்டும், உடைந்த மேகங்கள் தான் மழையை கொட்டும், உடைந்த விதைகள் தான் விருட்சங்களாக மாறும், உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும். உயர்ந்த மனதோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையாக நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய், உயரப் போகிறாய். ஆம் செல்லமே, பல திருப்பத்தை தந்து ஆச்சரியத்தில் அதிர்ச்சி ஊட்டப் போகிறது இந்த நாள். மகிழ்ச்சியுடன் இரு. ஆம் செல்லமே. மேலும் எனது வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையையும் வலிகளையும் தருகின்ற உறவுகளாக இருக்கிறார்களே. என் வாழ்க்கையே வலியோடு போராடுவதாக இருக்கிறதே. என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையே என்று வாழ்க்கையே நீ வெறுக்கிறாய். என் செல்லமே, உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் மனவேதனையை நொடி பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன். நீரையே எண்ணெயாக மாற்றத் தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றத் தெரியாதா என்ன? நிச்சயமாக முடியும். உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு. உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டி வாழப்போகிறாய். உனக்கான காலம் கனிய தொடங்கிவிட்டது. ஆம் செல்லமே, இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போயிருந்தாய் அல்லவா? இனி உன் முகம் மலரப்போகிறது. கஷ்டங்கள் முடியப் போகிறது. புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் என் அருளால் உனக்கு கிடைக்கப் போகிறது. மனம் போல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருத்துவருமாக இருந்து பாதுகாப்பேன் உன்னை. ஆம் செல்லமே, இனி நீ எடுத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாகத்தான் இருக்கும். உன் கர்மவினை அழிய தொடங்கி நல்லது நடக்கப் போகிறது. என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கூட. ஆகவே விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. காத்து கொண்டிரு. கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும். யாரும் இல்லை என்று மட்டும் மறந்துவிடாதே என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.